என் செல்லக் குழந்தையே, இன்று ஜூன் மாதம் 21ஆம் தேதி பௌர்ணமி திதியோடு கூடி வந்திருக்கின்ற மங்கள வெள்ளிக்கிழமை நாள். என் தங்கமே, இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாள் உனக்கு கிடைப்பது மிகவும் அரிதான விஷயமாகும். இன்றைய தினம் உன் கைகளில் கிடைத்திருக்கின்ற இந்த அற்புதமான நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்ற பூஜை அறைக்கு நீ கொண்டு சேர்க்க வேண்டும். எப்படியும் இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயத்தில் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் நீங்கி உன்னுடைய தலையெழுத்து மாறும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இதனை நீ செய்து பார்க்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் நீ தலைகீழாக நின்றாலும் உனக்கு நல்ல பதில் கிடைக்காது என்பதனை புரிந்து கொண்டு உன் நம்பிக்கைக்கான பலனை இன்று கொடுக்க உன் தாயானவள் வந்திருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற பொழுது, இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் இந்த வராகியானவள் உன்னோடு இருந்து உனக்கு உறுதுணையாக எல்லாவற்றையும் செய்து கொடுக்க போகின்றேன். வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று யோசிக்க தெரிந்த உனக்கு அதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் எல்லாமே தடங்கல்களாக ஏற்பட்டு கொண்டிருப்பதனால் அதை அப்படியே கைவிட்டு விடத்தான் முயற்சிகளை செய்கின்றாயே தவிர பெறுவதற்கான முயற்சிகள் அங்கே காணவில்லை. என் தங்கமே, முயற்சிகளும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் தெளிவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ நினைத்ததை அடைந்து விடுவாய். நீ முயற்சிகளை மட்டும் செய். அதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு. என் தங்கமே, அதிசக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி நாளில் சில பொருட்களை இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது சில நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்க தொடங்கும். சில விஷயங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் செய்ய தொடங்கு. மனதிற்குள் தெளிவு இருந்து நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வெற்றி கைகூடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்று இந்த விடியல், இந்த வராகியின் வாக்கினை கேட்கின்ற விடியல் உனக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை தரக்கூடிய விடியல். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற பொருட்களில் ஏதேனும் ஒரு பொருளையாவது இன்று உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடு. என் குழந்தையே, பொதுவாக கல் உப்பினை நல்ல நாளில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது. அதுபோல இன்று உன் இல்லத்திற்கு கல் உப்பினை கொண்டு வந்து சேர்த்து விடு. அதில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பினை வைத்து கொண்டு உன்னுடைய பூஜை அறையில் நின்று தெய்வங்களிடம் உன்னுடைய வேண்டுதலை வைத்து கொண்டு ஒரு தட்டில் அதை வைத்து விடு. ஒரு கைப்பிடி அளவு மட்டுமே வைத்தால் போதுமானது. மற்ற கல் உப்பினை உன் இல்லத்தில் நீ பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கல் உப்பினை பூஜையில் வைத்து மனதார வேண்டிக் கொண்டு அடுத்த நாள் காலையில் கால்படாத இடத்திலோ அல்லது நீர் நிறைகளிலோ நீ போட்டுவிட வேண்டும். என் குழந்தையே, இது சாதாரணமாகவே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். நல்ல நாளில் கல் உப்பினை வாங்கி கொண்டு சேர்க்கும் பொழுது இல்லத்தில் அது நன்மை கொடுக்கும் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். இதை தாண்டி நான் உனக்கு சொல்லப் போகின்ற விஷயத்தை நீ தெளிவாக கேள். லக்ஷ்மி தாயானவளினுடைய புகைப்படத்தை இன்று உன் இல்லத்திற்கு வாங்கி கொண்டு வரலாம். அதுபோல குபேர பகவானினுடைய புகைப்படத்தையோ குபேர பகவானினுடைய சிலைகளையோ இது போன்ற பௌர்ணமி நாட்களில் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதனால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும்.
அவர்களினுடைய சக்தியும் அதிகமாக பெருகும். உன் இல்லத்திற்கு கொண்டு வந்தவுடன் உன் இல்லத்திற்குள் தெய்வ கடாட்சம் நிரம்பி வழியும். செல்வ வளம் பெருக்கெடுப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி உருவாகும். இப்படி உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இதன் மூலமாக நடக்கத் தொடங்கும். அடுத்ததாக என் பிள்ளையை, மொச்சை பயிறு வாங்கி கொண்டு வரலாம். வெள்ளை மொச்சை பயிரானது சந்திர பகவானுக்கு உரியது. இன்று பௌர்ணமி நாளில் அதை செய்யும் பொழுது அவரினுடைய மனது குளிர்ந்து உன்னை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். என் தங்கமே, அதுபோல ஏலக்காயை வாங்கி கொண்டு வரலாம். ஏலக்காயை வாங்கி கொண்டு வரும் பொழுது ஏலக்காயை உன் பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு அதை நீ காட்டுகின்ற தூபத்தில் போட்டு காண்பித்து விடு. உன் இல்லம் முழுக்க அந்த தூபத்தில் அதை போட்டு நீ காண்பிக்கும் பொழுது அங்கிருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி உன் இல்லத்தில் நல்லது நடக்கத் தொடங்கும். இது போன்ற பொருட்களில் ஏதேனும் ஒன்றினை இன்று உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடு. குறிப்பாக இன்று நீ திருநீறு, அதாவது விபூதியை உன் இல்லத்திற்கு வாங்கி கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக என் குழந்தைக்கு தெய்வ கடாட்சம் நிரம்புவதோடு மட்டுமல்லாமல் உன் இல்லத்திற்குள் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். தெய்வ சக்தியினை நீ உள்ளே வரவழைக்கின்றாய். தெய்வத்தினை உன் இல்லத்திற்குள் குடியிருக்க வைக்கின்றாய். நீ செய்கின்ற இந்த செயலை கண்டு தெய்வமே நீ அழைக்காமல் உள்ளே வந்து விடுவார்கள். மனதார வைக்கின்ற வேண்டுதல்கள் எல்லாவற்றிற்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நல்ல நாட்கள் வருகிறது என்றவுடன் அன்று காலையிலிருந்தே உன் மனது எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை சந்திக்கும் என்பதனை நான் நன்கு அறிவேன். ஏதாவது ஒரு வகையில் இன்று நாம் நினைத்ததை நாம் தெய்வங்களுக்கு செய்துவிட மாட்டோமா என்றுதான் எண்ணி உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உனக்கு இருக்க வேண்டும் என்பதனை நீ தெளிவாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயல்லவா? அதனால் உன்னுடைய முயற்சிகளையும் தெய்வங்களுக்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஒரு நாளும் நீ மறக்காதே. நல்ல நேரம் என் பிள்ளைக்கு ஆரம்பித்து விட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நினைத்ததை எல்லாம் நீ வாழ்க்கையில் அடைந்தே தீருவாய். அதன் பிறகு யார் நினைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது. இதுதான் நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? என் குழந்தை, நீ எண்ணுகின்ற ஒவ்வொரு செயல்களும் இனி உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய காலகட்டம் வந்துவிடத்தான் செய்தது. இன்று என் தங்கமே, உனக்கு நேரம் கிடைக்கின்ற நேரத்தில் ஒரு 10 நிமிடமாவது என் குழந்தை நீ பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி தியானம் செய். உன் மனதை ஒருநிலைப்படுத்து. உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்குள் நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வந்துவிடும். இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு தாயானவள் தருகின்ற வாக்கிற்கான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை, உனக்கான விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தொடங்கு. இன்று நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் வரும். எல்லா திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்த்ததோடு எதிர்பார்க்காத சில விஷயங்களும் இன்று நடக்கும். மனதிற்குள் சிறு சிறு வேதனைகள் ஏற்பட்டாலும் அதை எல்லாம் தாண்டி பல நல்ல விஷயங்களும் நடக்கும். என் குழந்தை, அம்மா சொல்கின்ற இந்த பொருட்களுள் ஏதேனும் ஒன்றை இன்று உன் இல்லத்திற்குள் வாங்கி கொண்டு வந்து சேர்த்து விடு. என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற பல எண்ணங்களுக்கு இன்று தீர்வு கிடைக்கும். குழப்பமான பதில்கள் நிறைய உன் மனதிற்குள் ஒளிந்து கிடக்கின்றது. அதற்கெல்லாம் நல்ல தீர்வினை நீ பெறத்தான் போகின்றாய். அமைதியான நேரம்
உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் இனி உனக்கு மகிழ்ச்சியை காண்பித்து கொடுக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.